Hi friends, welcome back to our channel Safa Creations. நம்ம சேனலில் வரக்கூடிய ஆரி ஒர்க் ஆன்லைன் கிளாஸ் சம்மந்தமான ஆட்லாம் பார்த்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தேகங்கள் இருந்தது. ப்ரீ ரெக்கார்ட் பண்ணி கிளாஸ் அனுப்புவோமா, இல்லைனா வந்து லைவ் கிளாஸஸா, மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோமா இல்லையா, ஆரி ஒர்க் மாதிரியான கஷ்டமான ஒர்க் வந்து ஆன்லைனில் வீடியோவில் பார்த்து புரிஞ்சிக்க முடியுமா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருந்தது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு வீடியோவில் ஆன்சர் சொன்னோன்னா பார்க்குற மற்றவங்களுக்கும் புரிஞ்சிக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுதான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ரீசன். இது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஆன்லைன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நிறைய டைரக்ட் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஏன் வந்து ஆன்லைன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு 3 ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டைரக்ட் கிளாஸ் போகணும் அப்படின்னா நீங்கள் இருக்க இடத்துலேருந்து காலையில் ஒரு பரபரப்பாக கிளம்பி ஒரு 2-3 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி அந்த இடத்த ரீச் பண்ணணும். அங்கே ஒரு 1 ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே 3 ஹவர்ஸ் வந்து ரிட்டர்ன் வரணும். ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் இந்த 1 ஹவர் ஒர்க் கற்றுக்கிறதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு நிறைய அலைச்சல் இருக்கும், நிறைய செலவாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பரபரப்பாக ஒரு டென்ஷனோட கிளம்புற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இதுவே ஆன்லைன் கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்லேயே உங்களுக்கு கம்ஃபர்டபுளான இடத்துல உட்காந்து பீஸ்ஃபுல்லாக நீங்கள் எந்த டென்ஷனும் பரபரப்பும் இல்லாமல் கற்றுக்கலாம். உங்களுக்கு இதுக்கு ஆகிற டைம் வந்து வெறும் 1 ஹவர் மட்டும்தான். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்காது. கற்றுக்கிறதுல மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் வந்து பழகிக்க முடியும். ஸோ இது வந்து முதல் அட்வான்டேஜ். நம்பர் 2 வந்துட்டு டைரக்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 ஸ்டூடெண்ட்ஸாவது இருப்பாங்க. ஸோ இவ்வளோ பேர் இருக்கும்போது ஒருத்தருக்கு மட்டும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி சொல்லித்தர முடியாது. ஃபுல் டைமும் வந்து உங்ககிட்டயே பக்கத்தில் நின்று சொல்லித்தர மாட்டாங்க. இதுவே ஆன்லைனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 1 ஹவர் ஃபுல்லாக உங்ககிட்டயே கனெக்டடாக தான் இருப்போம், கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருப்போம். உங்களுக்கு ஒரு டவுட் வருதுன்னா அடுத்த செகண்ட் ஸ்பாட்லேயே உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் பார்த்துட்டே தான் இருப்போம். சம்டைம்ஸ் நீங்கள் கேட்காமலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே நாங்கள் அதை வந்து உங்களுக்கு சொல்லி அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜ் கண்டிப்பாக ஆன்லைன் கிளாஸில் மட்டும்தான் கிடைக்கும். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸில் மேக்ஸிமம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான். நம்ம சேனல் பார்த்து என்னோட டீச்சிங் பிடிச்சி என்னை காண்டாக்ட் பண்ணவங்க தான் அதிகம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வெளிநாடுகள்லேயும் இருக்காங்க, ஆல் ஓவர் இந்தியாவிலேயும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு இடங்களில் இருக்கவங்க என்னோட டீச்சிங் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்போ ஆன்லைன் அப்படிங்கிறதுல மட்டும்தான் என்னை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ இப்போவுமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஜெர்மன், கனடா, அந்தமான், இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட்டில் இருந்தும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக தான். ஸோ இதுக்கும் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது ஆன்லைன் கிளாஸுங்கிறது. ஸோ இந்த 3 ரீசன்ஸில் எதுக்காக வேணுனாலும் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். ஒரு சிலர் கேட்குறது என்னென்னா, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கிளாஸஸ் வந்து வீடியோவை ஷேர் பண்ணுவீங்களா, இது வந்து ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கிடையாது. இது முழுக்க ஆன்லைன் கிளாஸ். வீக்லி 6 days, மண்டே டு சாட்டர்டே டெய்லியும் 1 ஹவர் வந்து கூகுள் மீட்டில் லைவாக நானே தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். உங்களுக்கான டீச்சிங்கும் சரி, நீங்கள் வந்து டவுட்ஸ் ஏதாவது கேட்குறதுனாலும் சரி, எல்லாமே இந்த 1 ஹவரில் லைவில் தான் நடக்கும். ஓகேவா? இதில் ஒரு வீடியோ கூட நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப மாட்டோம். இது கண்டிப்பாக ஆன்லைன் கிளாஸ் தான், ப்ரீ ரெக்கார்டிங் கிடையாது. ஒரு வீடியோஸ் கூட நாங்கள் சென்ட் பண்ண மாட்டோம். மெட்டீரியல்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்களா இல்லை நாங்கள் வாங்கிக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. நாங்கள் வந்து மெட்டீரியல் கிட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஆனால் வந்து உங்கள்கிட்ட ஆல்ரெடி மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஏரியாவில் ஈஸியாக அவைலபிளாக இருக்குன்னா நாங்கள் லிஸ்ட்டு கொடுப்போம் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் அந்த திங்ஸ்லாம் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா மெட்டீரியல்ஸ்க்காக தனியாக நீங்கள் பே பண்ணணும். நாங்கள் வந்து உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணிடுவோம். இந்த மெட்டீரியல் கிட்டில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கற்றுக்கக்கூடிய A to Z எல்லா திங்ஸுமே இருக்கும். இது வந்து ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் கிடையாது. நம்ம யூடியூப் சேனல் பார்த்து கற்றுக்கக்கூடியவங்க கூட இந்த மெட்டீரியல் கிட் வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் உங்களுக்கு எல்லா திங்ஸுமே இருக்கும். நீங்கள் எதுவுமே தனியாக போய் வாங்குறதுக்கு தேவை இருக்காது. இதில் வந்து ஆரி ஒர்க்குங்கிறது ரொம்ப நுணுக்கமான ஒர்க், டிஃபிகல்ட்டான ஒர்க். இது பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுத்தாலே வந்து புரியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஆனால் ஆன்லைனில் எப்படி புரியும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. ஸோ இதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் சொல்கிறத விட ஏற்கனவே ஆன்லைன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஒர்க்காக பிஸ்னஸாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் வந்து உங்ககிட்ட சொன்னாங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கிளியராக அதுக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹாய், ஐ எம் தர்ஷிகா ஃப்ரம் நாமக்கல். நான் வந்து ஆரி கற்றுக்கணுங்கிறதுக்காக
பண்ணுறதுக்காக கூகுளில் யூடியூப்பில் சர்ச் பண்ணப்போ எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக அண்ட் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்டாக இருந்தது வந்துட்டு மேமோட வந்து அக்கௌண்ட்டு. நான் வந்து வாட்ஸ்அப்பில் ட்ரை பண்ணி அவங்க காண்டாக்ட் பண்ணி பார்த்தேன். 2 month கோர்ஸ் ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நானும் ட்ரை பண்ணேன். இவங்க எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து லைன் வைஸ் லைனாக தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்குமே பேர் வந்து நமக்கு சொல்லிடுவாங்க. நம்ம இந்த மாதிரி கிளாத்தில் வந்து அதை நீட்டாக போட்டுகிட்டே வருவோம். ஒவ்வொரு தடவை நம்ம போடுறதையும் அவங்க வந்து வீடியோ கேப்சப் அண்ட் ஃபோட்டோ கேப்சப் கேட்பாங்க. ரொம்ப நீட்டாக நமக்கு வரல அப்படின்னா கூட மறுபடியும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆன்லைன்லேயே ரொம்ப சூப்பராக நமக்கு புரிகிற மாதிரி க்ளீனாக வந்து நமக்கு கிளாஸ் எடுப்பாங்க. இது எல்லாமே நான் ஆரி கிளாஸ் முடிச்சுட்டு கஸ்டமர்ஸ்க்கு நான் பண்ண ப்ளவுசஸ்ஸு. கஸ்டமர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ மேம். ஹாய், திஸ் இஸ் ராஜலக்ஷ்மி ஃப்ரம் சென்னை. நான் ஆரி ஒர்க் பற்றி வீடியோ சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேமோட வீடியோ பார்த்தேன். அதில் அவங்க எல்லா ஸ்டிச்சஸுமே ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நான் வாட்ஸ்அப்பில் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கிளாஸும் ஜாயின் பண்ணேன். கிளாஸ் ஆரம்பித்த ஃபஸ்ட் டேலேருந்தே அவங்க எல்லாமே நமக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எந்த டவுட் கேட்டாலுமே அப்பயே நமக்கு ஸ்பாட்லேயே கிளியர் பண்ணிடுவாங்க. அப்புறம் நம்ம மோட்டிவ் போட்டு சென்ட் பண்ணும் போதும் அந்த மோட்டிவில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அதை இமீடியட்டாக நமக்கு சர்க்கிள் பண்ணி அதை கரெக்ட் பண்ண வைப்பாங்க. அது நம்ம ஃப்யூச்சரில் நம்ம நெக்ஸ்ட்டு மோட்டிவ் போடும்போது அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மிஸ்டேக் கரெக்ட் பண்ணது. ஃபைனலாக நான் ப்ளவுஸ்லாம் வந்து ஒரு ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு மேம் வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள், உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் பண்ணுங்கள் அப்படி சொல்லி நமக்கு டைம் கொடுத்தனால எனக்கு பிடிச்ச டிசைனே நான் வந்து ஒரு ப்ளவுஸாக டிசைன் பண்ணேன். எனக்கு இப்போது நான் நெக்ஸ்ட்டு 2-3 ப்ளவுஸ் போடணுன்ற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. அதுக்கு மேம் தான் ரீசன். அவங்க நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொன்னால் கூட இல்லை அவங்களால முடியும்னு நம்ம எல்லாம் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது நமக்கு இன்னும் ஹெல்ப்பாக இருக்கும். தேங்க்யூ சாஃபா மேம் ஃபார் மோட்டிவேட்டிங் மீ. தேங்க்யூ. என்னோடய பேர் வந்து சங்கீதா. நான் வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு வில்லேஜில் இருக்கேன். ஆல்ரெடி டைலரிங் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு ஆரி மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் மேம் கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணேன். கிளாஸ் ஜாயின் பண்ணி எனக்கு ஸ்டார்டிங்கில் சுத்தமாக ஸ்டெயின் ஸ்டிச்சே எனக்கு சுத்தமாக வரலை. ஒரு 10 days ஆச்சு எனக்கு. அந்த 10 நாள் கூட மேம் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் போடுவீங்க அப்படின்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப எனக்கு வந்து என்கரேஜாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. இல்லைன்னா நான் கண்டிப்பாக போட்டிருப்பேனான்னு தெரியல. என்னால் இப்படி போட்டிருக்க முடியுமா அப்படின்னு யோசிக்க முடியல. என்னால் ஸ்டார்டிங்கில் என்னால் சுத்தமாக போடவே முடியல. எனக்கு வரவே இல்லை, ஸ்டிச்சஸே வரல. 10 days கழித்து தான் நான் போட ஆரம்பித்தேனே. எனக்கு ஸ்டார்டிங்கே வந்துச்சு. மேம் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. என்னால் போட முடியும் அப்படின்ன உடனே. கிளாஸ் ஈஸியாக தான் இருக்குது. மேம் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லித்தராங்க. அவங்க கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு ப்ளவுஸ் போட முடியுமா அப்படின்ற டவுட் எனக்கு இருந்துச்சு. ஆனால் கிளாஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே, கிளாஸ் முடிகிற டைமிங்க்கு முன்னாடியே நாங்கள் போட்டோம் ஒரு ப்ளவுஸ். அது என்னால் நினச்சே பார்க்க முடியல. நான் இந்த ப்ளவுஸ் போடுவேன் அப்படின்னே நான் நினைக்கல. மேம் அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. டைலரிங் ஆல்ரெடி பண்ணுறதுனால எனக்கு என்னுடைய பிஸ்னஸுக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக மேம்க்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸ்டிச்சிங் அண்ட் எம்ப்ராய்டரி, இந்த மாதிரி எம்ப்ராய்டரியில எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. சிஸ்டரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு சிஸ்டர் பேசுகிறதுல சொல்லி கொடுக்குற மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக செயின் ஸ்டிச் மட்டும் ட்ரை பண்ணி வெவ்வேறு ஷேப்ஸில் போட்டுக்கிட்டே இருந்தேன். டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு இந்த ஆரி ஒர்க்கையும் கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். டெய்லரிங் கிளாஸ் போகிறதுல சொன்னாங்க, ஆரியெல்லாம் உங்களால் எல்லாம் கற்றுக்க முடியாது, பார்த்து சுத்தமாக கற்றுக்க முடியாது, அது உங்களால் சுத்தமாகவே கொஞ்சம் சிரமந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் வந்து நான் ஜனவரி மந்த்து வந்து ஜாயின் பண்ணேன் ஆரி கிளாஸ். மேடம்கிட்ட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணேன். மேடம் கிளாஸ் சூப்பராக சொல்லி தந்தாங்க. எங்களோட ஒவ்வொரு நாள் கிளாஸும் வந்து ஜாலியாக சூப்பராக போகும். டயத்தில் ஸ்டிச்சஸும் சூப்பராக மேடம் சொல்லி தருவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் எனக்குன்னா மெனக்கெடுத்து ரொம்பவே மேடம் பர்சனலாக எனக்கு புரியலன்னு சொன்னால் திருப்பியும் செகண்ட் டைம் எடுத்து எவ்வளோ டைம் கேட்டாலும் மேடம் எனக்கு சொல்லி தந்தாங்க.
ஸ்டிச்சஸ் எல்லாம் போடுறது பார்த்துட்டு அம்மா அப்பா எல்லோரும் ரொம்ப அண்ணாலாம் ரொம்ப சந்தோஷம். மேடம்க்கு தான் உண்மையில் ரொம்ப தேங்க் பண்ணோம். ஏன்னா அடுத்த பக்கத்தில் எல்லாம் ஆர்டர் சொல்லியிருக்காங்க. அது இப்போ எங்கள் அக்காவுக்கு எங்கள் அத்தை பொண்ணுக்கு அவங்களுக்கெல்லாம் ப்ளவுஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். எங்கள் அக்கா ஒரு 4000 ருபீஸ் கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எல்லாமே சஃபா சிஸ்டர்னால தான். எனக்கு இந்த ஒர்க் பழகிறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண சஃபா சிஸ்டருக்கும், என் அம்மா அப்பா, என் அண்ணன், அப்புறம் என்னோட பெரியம்மா, எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும், என்னை இந்த அளவுக்கு கைட் பண்ணி கொண்டு வந்த எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். ஹாய், திஸ் இஸ் கௌசல்யா ஃப்ரம் அந்தமான். நான் ஆரி ஒர்க்கை பற்றி வீடியோ சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேமோட வீடியோஸ் நிறையா பார்த்தேன். அதில் அவங்க எல்லா ஸ்டிச்சஸுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி அவங்க கிளாஸ் ஜாயின் பண்ணேன். அவங்க ரொம்ப பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எத்தனை தடவை டவுட் கேட்டாலும் சொல்லி தருவாங்க. அது மாதிரி நம்ம போடுற டிசைனில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் இமீடியட்டாக சொல்லி தருவாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அப்புறம் கிளாஸ் முடிக்கும்போது இந்த டிசைனில் தான் போடணும், அந்த டிசைனில் தான் போடணும் இல்லாமல் நம்ம ப்ளவுஸ் என்ன டிசைனில் வேணாலும் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கலாம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நான் பண்ணுற ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு அந்தமானில் எனக்கு ஆர்டரும் வந்துச்சு. அது நான் தேங்க்யூ சஃபா மேம். ஆனந்தி ஃப்ரம் ஜெர்மனி. எனக்கு ஆரி ஒர்க் கற்றுக்கணுமென்று இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதில் யூடியூப்பில் கொஞ்சம் வீடியோஸ்லாம் சர்ச் பண்ணி பார்த்து கொண்டிருக்கேன். சஃபாண்ட வீடியோஸை பார்த்தேன். எனக்கு அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு கூட கிளியராக இருந்தது. அதால் அவளை கண்டெக்ட் பண்ணி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு மெயின் ப்ராப்ளம் நீடில் பஞ்ச் பண்ணி எடுக்கிறேன். 90 டிகிரியில் பஞ்ச் பண்ணி எடுக்கணும் தானே. அதை நான் சரிச்சு தான் எடுப்பேன். அதை எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவள் ட்ரை பண்ணி செய்யுங்கன்னு ட்ரை பண்ணி நான் ஸ்ட்ரைட்டாக எல்லாம் ஸ்டிச் பண்ண துவங்கிட்டேன். நான் ஸ்டிச் பண்ணிக்க இப்போ இந்த கையை தான் பார்த்துட்டு பிள்ளையாக இதண்டா ஆனந்தி மேம்ண்டு பழகி கிளாஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கடைசியாக ஃபைனலாக ஒரு சாரி ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி கொடுக்கணும். அப்போ எனக்கு பயமே இருந்தேன். நான் சொன்னேன் ப்ளவுஸை பழுதாக்கிடுவேணும்னு சபா சொன்னேன், இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு மோட்டிவ் பண்ணால் நீங்கள் செய்வீங்க, உங்களால் இயலுமெண்டு. இப்போ சாரி ப்ளவுஸும் கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணேன். அவள் ஹாப்பியாக இருந்தால் நானும் ஹாப்பி. பட் அது சவாலை பிடிச்சதோண்டு எந்த நேரமும் நாங்கள் ஏதாவது டவுட்ஸ் கேட்டால் உடனே ஆன்சர் பண்ணுவாள். செய்கிறதுக்கு காரணம் சபா தான். இப்படி நான் இதண்டத்துக்கும் நான் அடுத்த சாரி ப்ளவுஸும் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு டைம் கிடைக்கிறது குறைவு ஒர்க்குக்கு போகிறபடியாக. தேங்க்யூ ஃபார் ஆல். வீடியோ ரொம்ப லாங்காக போகுங்கிறனால இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் மட்டும் பார்த்துட்டு நம்ம வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தமணி அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் போட்டது. அவங்க போட்ட ஃபர்ஸ்ட் ப்ளவுஸே இது தான். ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது அவங்களே சூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ண டிசைன். இது ஃபுல்லாகவே ஃபதர் ஸ்டிச், பீட் ஒர்க், ஸ்டோன் செயின் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக, த்ரெட்டெல்லாம் ஒரு சின்ன பிசுறு கூட இல்லாமல் நீட் ஃபினிஷிங்கில் போட்டிருக்காங்க. இந்த கிராண்டான ப்ளவுஸ் ஒர்க் பண்ணது திண்டுக்கலை சேர்ந்த நாகராணி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட். அவங்க போட்ட ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் இது. டிஃப்ரெண்ட் சைஸ் பீட் வச்சு ஒரு கிராண்டான டிசைன் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த ஒர்க்கை இதோட ஃபுல் ஸ்டாப் வச்சிடாமல் இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், உங்களோட பிஸ்னஸ்லேயும் கரியர்லேயும் மிகப்பெரிய சாதனைகள் பண்ணும் அப்படிங்கிறதுக்கும் நான் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லாருக்குமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் வரக்கூடிய டுட்டோரியல்ஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.